ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எம்சிக்யூவில் கொடுத்துருக்காங்க, அதாவது சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நான் சால்வ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்றது ஃபுல்லாக புரியும் அப்படின்றதுக்காக. சரிங்களா, நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நாட் ஈக்குவல். இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்களா? அப்போ ஏயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அது என்ன மேட்ரிக்ஸாக இருக்குது? 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. முதல் அதை எழுதிக்கோங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? A11 A12 A13 A21 A22 A23 நெக்ஸ்ட் A31 A32 A33 இந்த மாதிரி இருக்குங்களா? இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதோட வேர் சைடில் கூட எழுதிக்கோங்க. வேர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட்டுங்களா? இப்போ இதனுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு என்னமா சொல்லி கொடுத்துருக்கேன்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அதோடைய கோஃபேக்டர் A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இதனுடைய டிரான்ஸ்பர்ஸ். ரைட்டுங்களா? இதனுடைய டிரான்ஸ்பர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? ரோவை காலமாக எழுதுங்க, காலத்தை ரோவாக எழுதுங்க. A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கு என்னன்னு பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இதை ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சம்மில் என்ன பார்த்துருப்போம்னா, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐன்னு நம்ம பார்த்துருப்போமா? அப்போ இதனுடைய வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிட்டர்மினன்ட்டோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அந்த கான்செப்டில் நான் முதல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்க போகிறேன். ரைட்டுங்களா கண்ணா? புரிஞ்சுங்களா எதுக்கு இது எடுத்தேன்னு? சரி, இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ரோ, இங்கே காலம். ரைட்டுங்களா? அப்போ என்ன வரும்? A11 A11 ப்ளஸ் A12 A12 ப்ளஸ் A13 A13. ரைட்டுங்களா? அடுத்தது என்ன வரும்னா, இந்த ரோவும் இந்த காலமும் A11 A12ன்னு வந்துடும். மாறி வந்துச்சுன்னா, அதாவது கோஃபேக்டரும் அதோட எலிமெண்ட்டும் மாறி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 11 இருந்தால் இங்கே 11 இருக்கணும், இங்கே 12 இருந்தால் இங்கே 12 இருக்கணும், இங்கே 13 இருந்தால் இங்கே 13 இருக்கணும். இதுக்கு பதிலாக A11 A12 இருந்தால் அது தப்பு, 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி தேர்டு காலமும் 0 வரும். ரைட்டுங்களா? இதே கான்செப்டில் இங்கே போட்டிங்கன்னா 0 வரும். இங்கே என்ன வரும்? செகண்ட் ரோக்குனா A21 A21 ப்ளஸ் A22 A22 ப்ளஸ் A23 A23 இந்த மாதிரி வருமா? 0. புரிஞ்சுங்களாமா? இந்த மாதிரி டிட்டர்மெண்ட். லாஸ்ட் டிட்டர்மெண்ட் 0 0. இங்கே வந்து A31 A31 ப்ளஸ் A32 A32 ப்ளஸ் A33 A33 இந்த மாதிரி வரும் கண்ணா. இந்த மாடலுக்கு என்னமா அர்த்தம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இந்த மாதிரி A11 A11 A22 A22 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தமா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இங்கே இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 0 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 0 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ரைட்டுங்களா? இதுதான் இதோட வேல்யூ. இப்போ இதை வந்து நாங்கள் மல்டிப்ளை பண்ண தெரியும்ல, மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு கிடைக்குமா? அப்போ இந்த வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன வந்துடும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கியூப். இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்? ஏன்னு போட்டிருக்கேன்னா இப்போ ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கும் இதுக்கும் டிட்டர்மினன்ட் போடுங்க. இப்போ என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப்
capital A, determinant of adjoint of A equal to determinant of A cube. Therefore, adjoint of A, determinant of adjoint of A equal to இங்க என்ன இருக்கும் determinant of A cube by determinant of A. இதில் நீ கேன்சல் பண்ணுங்க, இங்கே என்ன வந்துடும் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? அப்போ கொஸ்டினில் பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கம்மா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து எதில் இருக்குது? பியில் இருக்கா? அப்போது பி இஸ் கரெக்ட் ஆன்சர். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுங்களா கண்ணா? இது ரொம்ப 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 முக்கியமான சம்மு. நல்லா கவனமாக பார்த்து கரெக்டாக போடுங்க சரிங்களா? இந்த மாதிரி வேல்யூஸ் வந்தால் இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ஆன்சரை போட்டுருங்க. இங்கே வந்து டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க சரிங்களா? இந்த வேல்யூ இதெல்லாம் இங்கே என்ன போடுங்க? டிட்டர்மினன்ட்னு போட்டுக்கோங்க. இதுவும் டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். டிட்டர்மினன்ட் போட தெரியுங்களா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அதை வச்சு போட்டு ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 18ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கேபிட்டல் ஏ இஸ் அன் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் சரிங்களா? இப்போ இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் ஆர்டர் 2 சரிங்களா? தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றது கேள்வி சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? we know that 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதை நீங்கள் பார்க்காதீங்க, முதல்ல சம்ம முதல்ல கவனம் பண்ணுங்கள். இப்போ முதல்ல ஏ இன்வர்ஸ், ஏன்னா இங்கே ஏ இன்வர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு எனக்கு தெரியுமா? ரைட், தெரியும். ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் போடுங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐன்னு வருமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐனா என்ன கண்ணா? 1ன்னு அர்த்தம் சரிங்களா? அப்போது இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வச்சுன்னா 1, இது உள்ளே போச்சுன்னா கீழே வந்துடுமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 பை இதுக்கு என்ன பேர்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷனை பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது? பின்ற ஆப்ஷனில் இருக்கா? therefore பி இஸ் கரெக்ட் ஆன்சர். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் ஏழை மாணவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, டியூஷன் போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் படிக்க வைங்க. நீங்களும் நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஏதாவது தப்பாக உங்களுக்கு நடத்தியிருந்தாலும் மைனஸ் ப்ளஸ் ஏதாவது ஒன்று குறையாக போட்டிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.